Hi, hello. Welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஏபிசி லட்டு ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஏபிசில லட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, ஆப்பிள், பீட்ரூட் அண்ட் கேரட் இது எல்லாமே வந்துட்டு ஏர் ஃப்ரையர்ல நான் ட்ரை பண்ணி ஒரு லட்டு ரெடி பண்ணியிருக்கேன். நான் இந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இது எல்லாத்தையுமே சன்லைட்ல ட்ரை பண்ணி எப்படி லட்டு செய்யறது அப்படின்றத நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணா செக் பண்ணி பாருங்க. நான் அதை மே மந்தில் பண்ணேங்க. அப்போ வெயில் நல்லா அடிச்சுது. இப்போ அப்படி இல்லை, மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கு அண்ட் அப்பப்போ மூடியாகவும் இருக்கு. இந்த டைமில் அது கரெக்டாக உலராது. ஸோ நான் அதை ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். சரி, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது செய்கிறதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியில் ஆப்பிள், பீட்ரூட் அண்ட் கேரட்டை எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தோலை நீக்கி க்ளீன் பண்ணி வச்சிடலாம். பாருங்க, இப்போ எல்லாத்தையும் நான் தோல் நீக்கி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ அதை துருவி எடுத்துக்கலாம். எனக்கு நிறைய துருவறதுக்கு கஷ்டமாக இருந்தது. ஸோ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அப்படியே துருவி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆப்பிள் மட்டும் தனியாக போட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம். ஏன்னா அது கேரட், பீட்ரூட்டோட மிக்ஸ் ஆனால் அது வேறு மாதிரி ஒரு கலரில் மாறிடும். அப்படிங்கிறதுக்காக நான் ஆப்பிளை மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா துருவி எடுத்துக்கலான்ட்டு அதை மட்டும் போட்டுட்டேன். இந்த ஜார் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது நான் மேலே போட்டேன்னு வைங்களேன், ஒரே நிமிஷத்தில் அப்படியே துருவி கொடுத்துரும். பாருங்களேன் எவ்வளோ சீக்கிரமாக டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சிருச்சு அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க, 2 நிமிஷத்தில் 2 ஆப்பிளையும் மொத்தமாக நான் துருவி எடுத்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா துருவி எடுத்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு தனியாக மாற்றி வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருக்க பீட்ரூட் அண்ட் கேரட்டை துருவி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நான் நம்ம வச்சுருந்த 3 கேரட்டையும் ஒன்றா போட்டு இதில் துருவிடுறேன். பாருங்கள் எவ்வளோ ஃபஸ்ட்டாக டக்குன்னு துருவிடுச்சு அப்படின்ட்டு. அடுத்ததான் இது கூடவே நான் பீட்ரூட்டையும் போட்டுடுறேன். பீட்ரூட் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா சட்டுன்னு ஆயிரும். கேரட் கரெக்டாக அதுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தனால சீக்கிரம் துருவிடுச்சு. அதே மாதிரி பீட்ரூட்டையும் கட் பண்ணி போட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக நம்ம துருவி எடுத்தாச்சு. இப்போ இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே நான் இதுக்கு யூஸ் பண்ணுறது கீனட் அப்படின்ற பிராண்டோட ஏர் ஃப்ரையர் தான் யூஸ் பண்ணுறேன். இதை ஃபஸ்ட்டு இந்த ட்ரேயில் நம்ம ஃபில் பண்ணி வச்சிடலாம். நான் ஆப்பிள் மட்டும் தனியாக ஏர் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீட்ரூட்டையும் கேரட்டையும் ஏர் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த ட்ரேயில் ஆப்பிளை மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா ஃபில் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் ஃபில் பண்ணும்போது நல்லா பரப்பி விட்டு ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாமே ஈவனாக ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி நல்லா அதோட பேஸ்லேயே இருக்க மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க. இப்போ இந்த ட்ரே உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக இதுக்கு செல்சியஸ் நம்ம செட் பண்ணிடலாம். நான் இங்கே 80 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு நான் ஃப்ரை பண்ண போகிறேன். நான் இப்போ தாங்க இதை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இது எந்த டைமில் கரெக்டாக ஃப்ரை ஆகும்னு தெரில. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் செட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த 10 மினிட்ஸ்லேயும் நான் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே தான் இருந்தேன். 10 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமுமே அது கரெக்டாக ஃப்ரை ஆகலை. ரொம்ப அடியில் தண்ணி நின்றுச்சு. ஸோ நான் இன்னும் எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் வச்சேன். ஆனால் அப்போயுமே எனக்கு அது கரெக்டாக ஃப்ரை ஆகலைங்க. பாருங்கள், இந்த மாதிரியே தான் இருந்துட்டு. ஸோ நான் அதை கிளறி விட்டு திருப்பி நான் என்ன பண்ணேன்னா அந்த டைமிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். இந்த டைம் ரொம்ப எனக்கு பொறுமையே இல்லாதனால நான் 20ல் வச்சிட்டேன். சரி, 20ல் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும், எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ்க்கு மேலே ஆனதுக்கப்புறம் தான் இது இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருந்ததுங்க. எனக்கு எப்பயுமே இது கரெக்டாக ஃப்ரை ஆயிடுச்சான்னு டவுட்டாக இருந்தது. ஸோ நான் கையில் எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தேன், நல்லா மொறுன்னு இருந்தது. அப்பாடா, இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு அப்படின்ட்டு அதை வெளியே எடுத்து வச்சிட்டேன். அடுத்ததாக பீட்ரூட் அண்ட் கேரட்டை உள்ளே போட்டாச்சு. போட்டுட்டு அதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். ஆப்பிளுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்தனால இது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இது எவ்வளோ நேரம் எடுக்க போதோ தெரில அப்படின்ட்டு. இருந்தாலும் ஆரம்பிச்சாச்சு, சரி இதை முடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் உள்ளே வச்சு நான் டைம் செட் பண்ணிட்டேன். இந்த தடவை நான் 100 வச்சுட்டு 100 செல்சியஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா டைமிங் இருக்கிறதுலே மேக்ஸிமம் 30 மினிட்ஸை வச்சுக்கிட்டேன். சரி, நீ எப்போ ஃப்ரை ஆகு அப்படின்ட்டு. ஒரு வழியாக இது
கரெக்டாக 30 மினிட்ஸ் முடிச்சோன்னா நல்லாவே ட்ரை ஆகிடுச்சுங்க. ஆனால் நான் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டே இருந்தேன். இது கொஞ்சம் ஆப்பிளை விட வந்துட்டு கொஞ்சம் குயிக்காகவே நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ரெண்டுமே நல்லா ட்ரை ஆகி நமக்கு கிடச்சிருச்சு. பாதாம், பிஸ்தா, வால்நட், முந்திரி இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணால் அவ்வளோ எடுத்துக்கோங்க. இது இவ்வளோ அவ்வளோதான் கணக்கில். இது எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். பேன் வந்து நீங்கள் இது ஆட் பண்ணும்போது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு லைட்டாக சூடாக இருந்தாலும். அண்ட் இதை நீங்கள் வறுக்கும் போது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துறாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. அண்ட் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வறுத்துறாதீங்க. இந்த நட்ஸ் எல்லாம் லைட்டாக வறுபட்டு அது கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி அண்ட் இதுலேருந்து ஒரு பியூட்டிஃபுல் அரோமா வரணும். அந்த ஸ்டேஜ் வரல இதை நம்ம நல்லா வறுத்துடணும். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நட்ஸ் நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்க ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இதோட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான ஏபிசி பவுடர் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி அது கூட 1 கப் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் எங்கேயுமே கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி உதிர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆக்சுவலாக இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப ட்ரையாலாம் இருக்காதுங்க, நல்லா பிடிச்சா பிடிப்படுற மாதிரி தான் இருக்கும். கூடவே நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கறனால இது நல்லா வந்து உருண்டையாக பிடிக்க ஈஸியாக வரும். ஒன்ஸ் இது நாட்டு சக்கரையோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது எடுத்து இந்த மாதிரி உருண்டைகளை பிடிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டைகள் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க. இதில் நான் ஆட் பண்ணியிருக்க நட்ஸ் தவிர வேறு ஏதாவது நட்ஸ் வேணுமோ, அப்படி இல்லைன்னா வந்துட்டு மக்கானா வேணும், இல்லை வேறு ஏதாவது சீட்ஸ் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டைகளாக பிடிச்சு வச்சிடலாம். இது மேலே இப்போ கார்னிஷிங்காக நான் வந்து முந்திரி வைக்கிறேன். நீங்கள் வெள்ளரி விதை அல்லது பூசணி விதை வச்சாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பர் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த லட்டுவை அடிக்கடி ஸ்வீட் கேட்குறவங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஹெல்த்துக்கும் ஹெல்த்தும் ஆச்சு, ஸ்வீட்டும் ஆச்சு. அண்ட் இது மறக்காமல் செஞ்சு பார்த்து எப்போ இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.